பஞ்சபூதங்களும் தனக்கு கொடுத்த சக்தியை பார்த்து பிரணேகா ரொம்ப பயப்படுறா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறா. இதெல்லாமே உண்மையா, படத்தில் வர மாதிரி இருக்கே எல்லாமே, நமக்கு ஒன்றுமே புரியலையே, ஃபஸ்ட்டு இது கனவா இல்லை நனவான்றதே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி தானே பிரணேகா கொஞ்சம் கிள்ளி பார்க்குறா. கிள்ளி பார்க்கும்போது தான் அவளுக்கு புரியுது, இது கனவு கிடையாது, இது நிஜம் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சரி நம்மளோட சக்திகள் எல்லாத்தையும் நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள் தன்னுடைய ஒவ்வொரு சக்திகளாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அவனால் பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவள் கையிலிருந்து விண்டு ஃபார்ம் ஆகுது. எல்லா பஞ்சபூதங்களையும் அவள் நினைக்கிற மாதிரி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. பயங்கர ஷாக் ஆகிறா பிரணேகா. எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நான் இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ இங்கேருந்து முதல்ல எப்படி வீட்டுக்கு போகிறதுனும் எனக்கு தெரியல, நான் நார்மலான லைஃப் வாழ போகிறேனா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பிரணேகா ரொம்ப பயப்படுறா. அப்படி பயந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாயத்தில் அவள் வீட்டிலேருந்து எந்திரிக்கிறா. பிரணேகாக்கு இப்போ கொஞ்சம் எல்லாமே நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அவளோட சக்தி என்னன்னா, அவனால் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி போக முடியும். அவனால் எல்லா பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவள் பிரணேகாவா என்னைக்கு மாறணும்னு நினைக்கிறாளோ அப்போ உடனே மாறிடுவா. எப்போ வாய்னாவா மாறணும்னு நினைக்கிறாளோ அப்போ வாய்னாவாவும் மாறிடுவா. அதுதான் அவளோட சக்திங்கிறது அவளுக்கு புரிய வருது. எல்லா விஷயத்தையும் காலையில் அவளோட மாமா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா பிரணேகா, இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. குட்டீஸ், நெக்ஸ்ட் பார்ட் கம்மிங் சூன்.